ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம செந்தில் இருந்துகிட்டே மீனாவை வீட்டுக்கு போக சொல்லியிருப்பாங்க. ஆனால் மீனா இருந்துட்டு வீட்டுக்கு போகாமல் கோமதி வீட்லேயே தங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனேயே மீனா இல்லாத நினச்சி பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. சரி, பக்கத்தில் தான் எங்கேயாவது கடையில் இருப்பான்னு நினச்சி ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் மீனா இருந்துட்டு ஃபோனை எடுக்காத நினச்சி பயங்கரமான டென்ஷன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு கோமதிக்கு கால் பண்ணுவோம். கோமதி இருந்துட்டு அம்மா மீனாக்கு ஃபோன் பண்ண, ஃபோனே எடுக்கல, எங்கே இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கோமதி இருந்துட்டு டே மீனா இங்கே தாண்டா இருக்கா, இங்கே தானே நீ இருக்க சொன்ன, அதனால தான் நீங்கள் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட செந்தில் இருந்துட்டு சரிமான ஃபோனை வச்சுட்டு பயங்கர கோவத்தோட ஆட்டோ ஏறி கோமதி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே உள்ளே போயிட்டு நம்ம மீனா கிட்ட உன்னை நான் இந்த வீட்லேயே தங்க சொன்னேன்னா உன்னை வீட்டுக்கு தானே வர சொன்னேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க, நீங்கள் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னீங்க, அதனால தான் நான் இங்கே தங்கிட்டேன், இந்த மாதிரி அதிகாரம் பண்ணுற வேலைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லவும், இதை கேட்ட கோமதி இருந்துட்டு இங்கே பாருடா, நம்ம வீட்டில் தானே தங்கியிருக்கா, இப்போ எதுக்காக அவளை இப்படியெல்லாம் கேட்குறேன், இங்கே பாருங்கம்மா என் பேச்சை சுத்தமாக மதிக்கிறதே இல்லை, இவ எதுக்காகம்மா இவ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இவ இனிமேல் இந்த மாதிரி பண்ணானா எனக்கு பயங்கர கடுப்பாயிடும், இங்கே பாருடி என் பேச்சை கேட்காம இனிமேல் இந்த வீட்டுக்கு நீ வரவே கூடாது, என்னை தாண்டி இந்த வீட்டுக்குள்ளே நீ காலை எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. இதை கேட்ட மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க, இந்த மாதிரி அதிகாரம் பண்ணுற வேலைலாம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் முன்னவே சொல்லிட்டேன், எதுக்காக இப்போ என்கிட்ட இந்த மாதிரி அதிகாரமா பேசுறீங்க அப்படின்றாங்க. இங்க பாருடி, நீ என் பொண்டாட்டிடி, நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படின்றாங்க. இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருடா, பொண்டாட்டினா எப்படி பாத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், நீ இந்த மாதிரி அதிகாரம் பண்ணா கண்டிப்பா எந்த பொண்டாட்டியும் உன் பேச்சை எப்படிடா கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருடா, வந்துட்ட நீயும் இங்கே தங்கிக்கோடா, தீபாவளி வேற வருது, தீபாவளியை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு போங்க, நீங்க எந்த பிரச்சனைனாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்கடா அப்படின்றாங்க. இதை கேட்ட செந்தில் இருந்துட்டு இங்கே பாருமா, டே நீ அப்புறமா வீட்டுக்கு போடா, நீ இந்த தீபாவளி பண்டிகை மட்டும் முடிச்சுட்டு போயிடுறா, இது அம்மாவோட ஆசைடா, ப்ளீஸ்டா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் மனசை மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. செந்திலும் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க, இப்படி கோவம்லாம் படாதீங்க, எதுக்கு கோவப்படுறீங்க, நீங்கள் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னீங்க, எனக்கு அந்த வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா, அதனால தான் நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன், இனிமேல் லேட்டாக வருதுன்னா சொல்லுங்க, நான் இங்கேயே வந்துடுறேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம செந்தில் இருந்துட்டு இங்கே பாருமினா, நான் இனிமேல் லேட்டாகவே வரமாட்டேன், நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு தீபாவளி முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கிறதா நினச்சி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சரிங்க, நான் போய் வெளியே எல்லாரும் கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு இதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வரேன்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கிட்ட சொல்லவும், மீனா அது காதல் வாங்காமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, தீபாவளி வரைக்கும் நான் இங்கே இருக்க போகிறேன், பயங்கர சந்தோஷமாக இருக்கு அத்தை அப்படின்றாங்க. இங்கே பாருடி மீனா, எதுக்காகடி அவன் இந்த வீட்லேயே தங்க சொன்னான்னு என்கிட்ட போய் சொன்னேன், இங்கே பாருங்க அத்தை, அவர் லேட்டாக வரேன்னு சொன்னார் அத்தை, அதனால தான் நான் இங்கே தங்கிக்கிட்டேன், இங்கே தங்குந்து அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்றாங்க. இல்லடி, அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் இல்லை, நான் ஏதோ தீபாவளி சாக்க சொல்லி அவனை சமாளிச்சுக்கிட்டேன், இனிமே அவங்ககிட்ட கோவமாக பேசாதடி அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, உங்கள் பையன் என்ன கோவப்படுற மாதிரி தானே பேச வைக்கிறாரு, எதுக்காக உங்க பையன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னாங்க. சரி விடுடி, அவன் ஏதோ அப்படி பண்ணிட்டு இருக்கான், நம்ம தீபாவளிக்கு நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம் எல்லாரும் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்கத்த, உங்களுக்கு நான் தான் புடவை செலக்ட் பண்ணுவேன் சரியா அப்படின்னாங்க. நம்ம மயில் இருந்துட்டு என்னத்த மீனா செலக்ட் பண்ண புடவையா தான் நீங்க கட்டுவீங்களா, நாங்கெல்லாம் செலக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கமும், ராஜா இருந்துட்டு இங்க பாருங்கத்த, நான் தான் செலக்ட் பண்ணுவேன், இங்க பாருங்கடி நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு புடவையை செலக்ட் பண்ணுங்க, அந்த புடவையை நான் கட்டிக்கிறேன் சரிங்களா அப்படின்னாங்க. அப்படியாத்த, ரொம்ப சந்தோஷம் அத்தை, நீங்க என்னோட அத்தை, அதனால தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு மீனா சொல்லவும், அத்தை நானும் உங்களோட இப்போ மருமக தானே, அது என்ன மீனா மட்டும் ரொம்ப உரிமையா பேசுறாங்க, இங்க பாருங்கடி 3 பேருக்குமே நான் அத்தை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கிட்டையும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம பாண்டியன் இருந்துட்டு இவங்க எல்லாருமே இப்படியே எப்பவும் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. இதை நினைச்சு பெருமையும் படுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி கிட்ட, கோமதி இங்க வா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கோமதி இருந்துட்டு அதாவது
பாண்டியனுக்கு ஒரு காஃபியை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்தாங்க என்ன விஷயங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொடுத்துட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருடி, இந்த தீபாவளியே பெருசாக கொண்டாடணும். நம்ம யாருக்கு, நம்ம மீனாக்கும் சரி, நம்ம செந்திலுக்கும் சரி, சரவணனுக்கும் சரி, 3 பேருக்குமே தலை தீபாவளி. இந்த தலை தீபாவளியை அவங்களுக்கு கோலாகலமாக கொண்டாடணும்டி அப்படின்றாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக இப்போது சரவணோட மாமியாரும் மீனாவோட அப்பாவும் கண்டிப்பாக வந்து தலை தீபாவளிக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போது நம்ம வீடு தாங்க வெறிச்சோடி போயிருக்கோம் அப்படின்னாங்க. இங்கே பாருடி, நம்ம தீபாவளியை இங்கே கொண்டாடலாம், அவங்க அப்புறமா தீபாவளி பண்டிகைக்கெல்லாம் போகட்டும், நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பாக செய்யணும்டி. நாளைக்கு கடைக்கு போயிட்டு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நானும் அதே தான் மீனாக்கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தேன், மீனாவும் ரொம்ப ஜாலியாக இருந்தா தெரியுங்களா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, நாளைக்கு எல்லாருக்கும் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தான், குழலியும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு இராரு, நம்ம செந்தில் இருந்துட்டு போயிட்டு மீனா கிட்ட, இங்கே பாரு மீனா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொண்டு வா அப்படின்றாங்க. சரிங்க, நீங்கள் வந்து டைனிங் டேபிளில் உட்காருங்க, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா இருந்துட்டு பழனி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவங்க அண்ணன் சொன்ன விஷயத்த இப்போ இங்கே சொல்ல போகிறீங்களா இல்லை நான் கேட்கட்டுமா அப்படின்னாங்க. இங்கே பாருடி, நான் இந்த தீபாவளி பண்டிகை முடிஞ்ச உடனே கண்டிப்பாக இது மச்சாங்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன், இதை பற்றி அவங்கக்கிட்ட எதுவுமே வாயை திறக்கக்கூடாது, சரியா அப்படின்றாங்க. சரிங்க, நீங்கள் தீபாவளி முடிஞ்சு அவங்கக்கிட்ட சொல்லலைன்னா கண்டிப்பாக நானே அவங்கக்கிட்ட பேசுகிறவங்க அப்படின்னாங்க. இங்கே பாருடி, நானே பேசுகிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கர கடுப்பாகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு, என்னங்க இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, அத்தை பாருங்க நமக்காக இவ்வளோ செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேல் இருந்துட்டு போயிட்டு முத்துவேல் கிட்ட, இங்கே பாருங்க மாமா, இங்கே பாருங்கண்ணே, நம்மளுக்கு தீபாவளி பண்டிகை வரப்போகுது, நம்ம அதுக்கு பெருசாக கொண்டாடணுன்னு, பக்கத்து வீட்டில் கண்டிப்பாக பெருசாக தான் கொண்டாடுவாங்க, அவங்கள விட நம்ம கோலாகலமாக கொண்டாடிடணும், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடா தம்பி, நம்ம கண்டிப்பாக அந்த தீபாவளி பண்டிகையை அமக்கலப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேலும் முத்துவேலும் கீழே வராங்க. கீழே வந்த உடனே வடிவு மாறி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புருஷங்களும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே 2 பேருமே கிச்சனில் தான் இருக்காங்க. 2 பேருமே வந்துட்டாங்க. என்னங்க 2 பேரும் கூப்பிட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் சக்தி இருந்துட்டு மாறிக்கிட்டே, இங்கே பாரு மாறி, நம்ம தீபாவளி பண்டிகைக்கு நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. இதை கேட்ட நம்ம மாறி இருந்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க, தீபாவளி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வடிவுக்கு ரொம்பவே மூஞ்சி டல்லாகிடுது. இதை பார்த்த நம்ம முத்து இருந்துட்டு, என்ன வடிவு, என்ன மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ராஜுக்கு இந்த வருஷம் தலை தீபாவளிங்க, அவளுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் நிறைய செய்ய வேண்டியது இருக்குங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சக்தியில் இருந்துட்டு, அந்த ஓடுகாலிக்கு எதுக்காக முறையெல்லாம் செய்யணும், அவள் ஓடி தானே போனா, அவளுக்கு எதுக்கு முறையெல்லாம் செய்யணும், இங்கே பாருங்க நீங்கள் அவங்கள பற்றி பேசுகிறதே ரொம்ப பெரிய தப்பு. இப்போது அவங்கள பற்றி வேற இங்கே புராணம் வேற பாடிட்டு இருக்கீங்களா, இங்கே பாருங்கள், அவங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் அவங்களுக்கு பண்ண போகிறதில்ல, எதுக்காக அவங்கள பற்றி இங்கெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அவங்கள பற்றி பேசாதீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம முத்து இருந்துட்டு ஒரு மாதிரி டல்லாயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாருடா, அவ சொல்கிறதுல என்னடா தப்பு இருக்குது, அவளுக்கு ராஜுக்கு செய்ய வேண்டிய மரியாதைலாம் நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்படின்றாங்க. இங்கே பாருமா, நியாயமாக போயிருந்தானா அவளுக்கு எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுருக்கலாம், ஓடி போனவளுக்கு அந்த ஓடுகளுக்கு என்னத்தை செய்ய வேண்டியது இருக்குது, எதுவுமே நாங்கள்லாம் செய்ய போகிறதில்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் கேட்ட நம்ம முத்து இருந்துட்டு, என்ன ஏண்டா முத்து, நீயே பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கியேடா, கேளுடா உன்னோட தம்பி எப்படியெல்லாம் பேசுகிறான் பாருடா, அந்த ராஜுக்குள்ள என்னடா தப்பு பண்ணுச்சு, பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவ்வளோ பெரிய தப்பாடா, இங்கே பாருங்க ஆத்தா, பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு கிடையாது, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் தப்பு அப்படின்றாங்க. இங்கே பாருடா, உங்ககிட்ட வந்து நான் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா நீ கல்யாணம் பண்ணி வச்சிருப்பியாடா, நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும்டா, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காகடா இப்படியெல்லாம் வெட்டி வீராப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. இதை கேட்டால் நம்ம முத்து இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா அமைதியாக இருங்க, தம்பி பேசுறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு சப்போர்ட், அதாவது சக்திக்கு சப்போர்ட் பண்ணவும், அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து சுகன்யா வராங்க. வந்த
உடனே சுகன்யா கிட்ட வா சுகன்யா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. உங்கள் தம்பி கிட்ட போயிட்டு உங்கள் மச்சாங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கன்னா எதுவுமே சொல்லாமல் இந்த தீபாவளி பண்டிகை முடியட்டும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் வாய் அடிக்க வச்சிருக்காங்க. அது வரைக்கும் இவங்க கிட்ட நான் எப்படி இருக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அப்பதான் இருந்துட்டு இங்கே பாரடி சுகன்யா, அவன் மனசை புரிஞ்சுக்காம நீ பேசிட்டு இருக்க. மற்றவங்க மனசை எப்படியோ கஷ்டப்படுத்தக்கூடாது, நேரம் பார்த்து தாண்டி சொல்ல முடியும். அதுக்கிட்ட பட்டுன்னு ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்த முடியுமா? அவன் கண்டிப்பா பேசுவான்டி, அது வரைக்கும் நீ பொறுமையா இரு. இவ்வளோ நாள் பொறுமையா இருந்துட்டுல, இது இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தா என்ன, இன்னும் ஒரு 2 நாள் தானே, தீபாவளி பண்டிகை முடிஞ்சதுமே கண்டிப்பா அவன் பேசுறேன்னு சொல்லியிருக்கலாம்ல, நான் அவன் பேசிடுவான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா இருந்துட்டு இங்க பாருங்க உங்களோட பையனை நம்பவே முடியாது, எந்த நேரத்துக்கு எப்படி பேசுவாரு எப்படி மாறுவாருன்னு தெரியல, அதனாலதான் அவர்கிட்ட கண்டிஷனா சொல்லிட்டேன், தீபாவளி முடிஞ்சு நீங்க சொல்லலைன்னா கண்டிப்பா நானே சொல்லிடுவேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன இதை கேட்ட நம்ம சக்தி இருந்துட்டு, சுகன்யா நீ தாம்மா கரெக்டான ஆளு, நீ அவங்க கிட்ட பேசுறதுக்கோ செய்யறதுக்கோ நீ தாம்மா கரெக்டான ஆளா இருக்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு இங்க பாரு சுகன்யா, அந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் இங்க சொல்லாதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்க, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்கக்கா, நான் எதுக்கு அந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் எதுக்கு இங்க வந்து சொல்ல போறேன், ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்து சொல்ல போறேன், என்ன இப்போ அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சக்தி இருந்துட்டு என்ன மாதிரி எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மாறி அமைதியாடுறாங்க. சுகன்யா இருந்துட்டு அந்த வீட்டுல 3 பேருக்குமே தலை தீபாவளியா, இன்னைக்கு இந்த வருஷம் எனக்கும் தலை தீபாவளி தான், ஆனா அதை பத்தி யாருமே பேசல, அவங்க 3 பசங்களுக்கு மட்டும் தலை தீபாவளின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு, அதனாலதான் எழுந்து வந்துட்டேன் அப்படின்னாங்க. இதை கேட்டு நம்ம அப்பதான் இருந்துட்டு பயங்கர சோகமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யாரு நம்ம அப்பதான் இருந்துட்டு இங்க பாரடி சுகன்யா, உன்னோட தலை தீபாவளிக்கு கண்டிப்பா கோலாகலமா கொண்டாடலாண்டி, நீ கவலைப்படாத, உன்னோட தலை தீபாவளியை அவ்வளவு சிறப்பா நாங்க கொண்டாடிடுறோம் அப்படின்னாங்க. இதை கேட்ட நம்ம முத்து இருந்துட்டு இங்க பாரு சுகன்யா, அடுத்தவங்க கொண்டாடணும்னு நீ ஏன் நினைக்கிற, நம்ம வீட்டுல நம்ம கொண்டாடிக்கலாம் சரியா, நீ கவலைப்படாத அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சுகன்யா இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன், உன்னோட புருஷனையும் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னாங்க. இங்க பாருங்க, அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் நாளைக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போறாங்க, அந்த வீட்டுக்கு பக்கம் தான் என் புருஷன் போவாரு, இங்க கூப்பிட்டா வருவாரா, கண்டிப்பா வரமாட்டாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நான் நீ பேசி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லவும், சரிங்க மாமா நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்றேன், கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அதாவது வீட்டு நிறைய ஆளுங்களும் சந்தோஷம் மட்டும் இந்த டைம்ல நிறைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில இருந்துட்டு சரவணன் கிட்டே இங்க பாருங்க மாமா, இந்த வருஷம் நம்மளுக்கு தலை தீபாவளி மாமா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சரவணனுக்கு பயங்கரமா கடுப்பாயிருது. இங்க பாரடி, தலை தீபாவளி கொண்டாடுற அளவுக்கு நம்மளுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாலாம் இல்லடி, உன்னை கல்யாணம் பண்ணதை நினைச்சாவே எனக்கு அருவெறுப்பா இருக்கு, இதுல தலை தீபாவளி வேற கொண்டாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க, மாமா நம்ம அப்பாவும் அம்மாவும் வந்து கூப்பிடுவாங்க, நம்ம தலை தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு தாங்க போகணும், இங்க பாரடி உனக்கு போகணும்னா போய்க்கோ, வேணாம்னா நின்றுக்கோ, என்னெல்லாம் கூப்பிடாத, நான் வருவன் மட்டும் கண்ணவளை கூட நினைச்சு பார்க்காத சரியா அப்படின்னாங்க. இங்க பாருங்க மாமா, நான் இப்படிதான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு மாமா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னாங்க. இங்க பாரடி, நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ, எங்க வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா நான் இந்த தீபாவளி பண்டிகைக்கு வரத ஐடியாவே இல்லை அப்படின்னாங்க. இதை கேட்ட நம்ம மயில இருந்துட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்கா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு இருந்துட்டு கதிர்கிட்ட இங்க பாருங்க, தலை தீபாவளிக்கு எல்லாருமே அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க, ஆனா எனக்கு அந்த கொடுப்பனை இல்லையேங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. இங்க பாரு ராஜி, கண்டிப்பா உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் அதாவது உன்னை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா உங்ககிட்ட வருவாங்க, கண்டிப்பா கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு ராஜுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் ராஜு அதாவது செந்திலும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த தீபாவளிக்கு இங்கவே இருக்கணும்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க அப்படின்னாங்க. இங்க பாரு மீனா, நான் அம்மாக்காக மட்டும்தான் இங்க இருக்கிறத ஒத்துக்கிட்டேனே தவிர உனக்காக எல்லாம் கிடையாது,
இங்கே பாரு தீபாவளி முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் சரியா அப்படின்னாங்க. இங்கே பாருங்க உங்கள் அலப்பறைக்கு ரொம்ப 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 திமிரு ஏறிடுச்சுங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்ககிட்ட பேசினா எனக்கு பயங்கர கோவமாக ஆகுது, அதனால நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம அரசு இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக எழுதுறாங்க. எழுந்த உடனே நம்ம கோமதி கிட்டே இங்கே பாருங்கம்மா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் நான் எத்தனை வேணாலும் எடுத்துப்பேன், நீ என்ன கேள்வி கேட்கவே கூடாது அப்படின்னாங்க. இங்கே பாரு அரசி, உனக்கு என்னெல்லாம் தோணுதோ எந்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்க தோணுதோ எல்லாத்தையுமே எடுத்துக்கோமா, அப்பா உனக்கு வாங்கி கொடுப்பாரு சரியா அப்படின்னாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு ரெடி ஆகிட்டு ராஜு ரூமுக்கு போகிறாங்க. ராஜுமா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா இல்லை வேற ஏதாச்சும் மாற்றிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கக்கா இந்த ட்ரெஸ்ஸே உங்களுக்கு அழகாக தான் இருக்குது, எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சூப்பராக இருக்குது ராஜுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மயில் இருந்துட்டு பயங்கர சோகமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு ஒழுங்காகவே நம்ம மயில் கூட பேசாத நினச்சி பயங்கரமான ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் வந்து ஏனாதானு ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே கோமதி இருந்துட்டு மயிலுக்கிட்ட என்ன மயில் இந்த மாதிரி ஒரு புடவையை கட்டியிருக்க, இது நல்லா இல்லை, வேற ஏதாச்சும் கட்டிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லத்த எனக்கு இதுவே போதும், பாரு மயிலே எல்லாருமே எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நீ போயிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவமாக கட்டல் மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இன்னொரு புடவை எடுத்து இது கட்டலாமா அதை கட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி மாமா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சரவணன் கிட்ட போயிட்டு மாமா நான் இந்த சேரீ கட்டவா அந்த சேரீ கட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இதை காட்டவும் இதை பார்த்து நம்ம சரவணன் இருந்துட்டு இங்கே பாருடி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து பேசாதன்னு, என்கிட்ட எதுக்காகடி பேசுற, நீ என்கிட்ட பேசவே பேசாதீங்கிறது ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. என்னோட வாழ்க்கை மட்டும் எதுக்காக இப்படி இருக்குன்னே தெரியல, அதாவது ராஜியும் மீனாவும் ஓடி வந்து தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களே இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற போது நான் நேர்மையா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியும் எனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன தலையெழுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி கிட்ட போயிட்டு அத்தை இந்த புடவை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேடி இது நல்லா தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ரெடியாகி வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு எல்லாருமே ரெடியா நம்ம கடைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கடைக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன கோமதி குழலிக்கு கால் பண்ணி சொல்லிட்டியா, வரேன்னு சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ இல்லைங்க நான் குழலிக்கு கால் பண்ணவே இல்லை, எனக்கு மறந்துட்டேங்க, அவள் இப்போ சொன்னால் கண்டிப்பாக கத்துவா, நீங்களே பேசிடுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன கோமதி அவள் இப்படியெல்லாம் பண்ணுவா கத்துவான்னு உனக்கு தெரியும்ல, நான் முன்னாடியே தானே உங்ககிட்ட சொன்னேன், நீ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் கத்தவும், சரிங்க மறந்துட்டேன் வேலையில், நீங்கள் ஒரு டைம் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, நீங்கள் சொன்னால் அவள் கத்த மாட்டான், நான் சொன்னா கத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழலிக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு குழலிக்கு கால் பண்றாங்க. என்ன அப்பா திடீர்னு ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து பேசுறாங்க. சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்களா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன குழலி நல்லா இருக்கியா, பாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பா நல்லா இருக்கும், நான் பாப்பாவும் நல்லா தான் இருக்கா, என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை குழலி தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம், நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னப்பா கடைசி நேரத்தில் என்ன கூப்பிடுறீங்க, இல்லை குழலி நாங்களே இப்போதான் ஒரு முடிவு எடுத்தோம், அதனால தான் நீயும் வரியான்னு கேட்குறோம், வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னப்பா வரியா நல்லா கேட்குறீங்க, வரணும்னு நீங்கள் அடிச்சு சொல்லணும், அப்போ தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னாங்க. சரிம்மா குழலி நீ வரணும், வந்தே தான் ஆகணும், வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. திரும்ப பார்த்தியா வரியான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, இங்கே பாரு குழலி வந்தே தான் ஆகணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கப்பா நான் மாமாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன்ப்பா, மாப்பிள்ளையும் வரணுமா இல்லை வரக்கூடாதா, என்னம்மா அப்படியெல்லாம் பேசுகிற, கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழலி கிட்ட பேசிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு என்னங்க சொன்னால் வரேன்னு சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வரேன் தாண்டி சொல்லியிருக்கா வருவா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சக்திவேல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரெடி ஆகிட்டு நம்ம அப்பத்தா கிட்ட என்ன அத்தா கிளம்பலாமா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா நான்லாம் வரலடா, நீங்களே போயிட்டு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னாங்க. இங்கே பாருங்க அத்தா நீங்கள் வாங்க உங்களுக்கு பிடிச்சதே எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் குமார் இருந்துட்டு என்ன அப்பத்தா நீங்கள் வாங்க உங்களுக்கு பிடிச்ச சரியா நான் எடுத்து தரேன், அதுவும் உங்களுக்கு ஒவ்வொன்றா பார்த்து நான் செலக்ட் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் ஒரு பக்கம் கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம குமார் கூப்பிட்டோமே நம்ம அப்பத்தா இருந்துட்டு இல்லைடா எனக்கு வரணும்னு விருப்பம்
விருப்பமே இல்லைடா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தா, உன்னோட ஓடுகாலி பொண்ணு அவள் வந்து கூப்பிட்டா நீ இப்போ கிளம்பிட்டு தானே, ரொம்ப சந்தோஷமாக போயிருப்ப தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்டா அப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன என்ன ஆத்தா, அவள் கூப்பிட்டா மட்டும் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன், நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக உங்களுக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணியும் அவங்க மேலே தானே உனக்கு பாசம் எல்லாம் போகுது அப்படின்றாங்க. இங்கே பாருடா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ அந்த மாதிரியெல்லாம் தப்பாக நினச்சிக்காதடா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தா, நீங்கள் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி தான் அத்தா பேசுவேன், நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பி வாங்க அத்தா அப்படின்றாங்க. சரிடா, நான் உனக்காக கிளம்பி வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தாவும் கிளம்பிடுறாங்க. 2 குடும்பமே ஒரே கடைக்கு தான் போகிறாங்க. ஆனால் 2 குடும்பத்துக்கும் இந்த கடைக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க போகிற கடைக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன, 2 பேருமே வாசலில் போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதை பார்த்து பயங்கரமாக நம்ம அப்போ தான் இருந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. 2 குடும்பமே இப்படி ஒன்று சேர்ந்தா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இப்போது 2 குடும்பமே ஒரே கடைக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோமே, பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி, என்ன வழி மாறி எது வந்துட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டு நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாராத்தா, இந்த கடையில் துணி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், இப்போது என்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்க சும்மாவே விடமாட்டாத்தா அப்படின்னாங்க. இங்கே பாருடா, அவங்களும் ட்ரெஸ் எடுக்க தானே வந்திருக்காங்க, உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா, நான் வரமாட்டேன்னு சொன்னேன், என்னையே நீ இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வந்தல, இப்போ எதுக்காகடா சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பேசாதடா அப்படின்றாங்க. சரிங்க அத்தா, நான் எதுவுமே பேசலை, ஆனால் அவங்களும் எதுவுமே பேசக்கூடாது, சரிங்களா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 குடும்பமும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒவ்வொரு கவுண்டர்லேயும் போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜு, மீனா, நம்ம அரசி, இவங்க 3 பேருமே ஒரு கவுண்டரில் போய் அந்த சரியாக கட்டுங்க இந்த சரியாக கட்டுங்கன்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, என்னடி பார்த்துட்டு இருக்கீங்க, என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நாங்கள் உங்களுக்கு தான் புடவை செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியாடி, எனக்கு ஒரு நல்ல புடவையாக பாருங்கடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அத்தை, அந்த புடவை நல்லா இருக்குமா உங்களுக்கு, இந்த புடவையை வச்சு பாருங்க அப்போதான் நல்லாயிருக்கும், இந்த புடவை அரசி, இந்த புடவை அத்தைக்கு சூப்பராக இருக்குல்ல, ஆமாம்மா இந்த புடவை உங்களுக்கு சூப்பராக இருக்குது, இந்த புடவையை எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரசி ஒரு பக்கம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கோமதி வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம அப்பதான் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்னோட பொண்ணு எவ்வளோ சந்தோஷமா இருக்கா, இவ்வளோ பெரிய குடும்பத்தில் நம்மளும் போயிட்டு நம்ம சந்தோஷத்தை, நம்மளை பேத்தி பேரனுங்களை சந்தோஷமா பார்த்து கொஞ்சணும் போல ஆசையா இருக்கு, ஆனால் அதுக்கு தான் வழி இல்லாமல் போயிடுச்சு, தூரத்தில் நின்று பார்க்குற குடுப்பினியாச்சும் கிடைச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு வடிக்கிட்ட, அத்தை இங்கே பாருங்கக்கா, இது ராஜி அங்கே இருக்க பாருக்கா, அப்படியே எவ்வளோ சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருக்கா, உங்களோட பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வடிவு இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ராஜியவே பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த சக்தி இருந்துட்டு, என்ன நடக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இங்கே எதுவும் நடக்கலை, இங்கே ஆடு மாடு கூட இல்லை நடக்கிறதுக்கு, என்ன நடக்குதுன்னு கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி, உனக்கு வர வர கிண்டல் அதிகமாக போயிடுச்சு, உனக்கு ஒரு நாள் இருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து பில்லும் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பில் போட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம குமார் இருந்துட்டு அரசிக்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. நம்ம அரசி இருந்துட்டு அதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமாருக்கு இருந்துட்டு எப்படியாவது அரசியை வந்து நம்ம பக்கம் இழுத்துடணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா அது மட்டும் நடக்காதுன்னு அவருக்கு தெரியவே மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வீட்டுக்கு போயிட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, அத்தை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா அத்தை, நானு கடையில இருந்த புடவை எல்லாமே பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அரசியோட ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, அக்கா அண்ணி உங்க ட்ரெஸ்ஸும் தான் சூப்பரா இருக்கு, நீங்க எடுத்தது தான் எனக்கும் ரொம்ப பிடிச்சது தெரியுங்களா, சரிம்மா அரசிமா நீ அதை கட்டிக்கிறியா, நான் உன்னோடதை எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, நீ உங்களுக்கு எடுத்தது உங்களுக்கு, எனக்கு எடுத்தது எனக்கு, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம ரொம்ப பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, நாளைக்கு செய்ய வேண்டிய பலகாரம் எல்லாத்தையும் இன்னைக்கு நைட்டே நம்ம செஞ்சு வச்சிருவோம், அப்படி செஞ்சு வச்சாதான் நாளைக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்க முடியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதிரசம், முறுக்கு, தட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசியிலேருந்து மீனா
மீனா, ராஜி, அதுக்கப்புறம் மயில் எல்லாருமே உட்காந்து அழகாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே சுட்டு முடிக்கவும் டைமு 1 மணி ஆயிடுது. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே சீக்கிரமாக எழுந்து குளிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு செம்ம ஜாலியாக இருக்காங்க. வெடியாக நம்ம கதிர் இருந்துட்டு போயிட்டு வெடிச்சிட்டு வராரு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த பட்டாசு சத்தத்தை கேட்டு தான் எழுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க எழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பலகாரத்தையே செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா பட்டாசெல்லாம் வெடிச்சுட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு போயிட்டு ஆட்டுக்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்து சமைச்சு கோலாகலமாக இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாமே எடுத்துகிட்டு சமைச்சிட்டோம், அதாவது ரொம்ப நிறைய வெரைட்டியாக சமைச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுதுமே பட்டாசு அது இதுன்னு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷம் எந்த அளவுக்கு நீடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் தான் பார்க்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.